இந்த லக்கண பலன் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லக்கணத்தை பார்த்து தான் நம்ம பலன்களை தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு கடகலக்கணம் அட்சய லக்னமாக போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கடகலக்கணத்துக்கு உள்ள பலன்கள் நம்ம பார்க்குறோம். இந்த கடகம் அப்படின்னாவே நம்ம முன்னோர்கள் எந்த நிகழ்வுகளையும் அதுக்கு பொருந்தாததை கொடுக்கறதே கிடையாது. அந்த லக்கணத்தினுடைய சிம்பிள் பார்க்குறோம் அப்படின்னா நண்டு, அதை கேன்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மையிலேயே இந்த கடகத்திற்கு அந்த கேன்சர்னு பேர் வச்சது பொருந்தும், நிச்சயமாக பொருந்துங்க. ஏன்னா பலகால் ஜீவராசின்னு சொல்லுவோம். நண்டுக்கு நிறைய கால்கள் இருக்கும். அது எந்த பக்கம் போகுதுன்னு அதுக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்க லைஃப்பை எப்படி நம்ம கொண்டு போகிறதுங்கிறது சில நேரத்தில் புரியாமல் தவிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த கடகத்துக்கு உருவாக்கணும். உங்களுடைய அட்சய லக்னம் கடகமாக இருக்கா? எப்படி செக் பண்ணிக்கிறது? ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் போடுங்க. அதில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை கொடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது அதில் இருக்கும். அதில் உங்களுக்கு இப்போ தற்சமயம் உள்ள லக்னம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதில் உங்களது கடகம் ஏஎல்பின்னு காமிச்சதுன்னா இந்த பலன் 100க்கு 100 உங்களுக்கு பொருந்துங்க. அப்போது இந்த 10 வருடமும் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு பயத்தோடையே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பயம், ஒரு பதட்டம். சந்திரனாவே ஒரு கலக்கம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நம்ம நிலாவை பார்க்குறோம். இதை சயின்ஸ் படி பார்க்கும்போது அது ஒரு கோள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஆன்மீகமாக பார்க்கும்போது, மெய்ஞானத்தோடு அதை தொடர்புபடுத்தும் போது அதில் ஒரு கலக்கம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? அதில் ஒரு புகைப்படிந்த மாதிரி ஒரு நிகழ்வு அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி தான் அவங்களுடைய அந்த கடகலக்கணக்காரங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது ஒரு கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. இல்லாத கவலையெல்லாம் தலையில் தூக்கி வச்சுட்டு நம்மளால் மட்டும்தான் இது முடியும், நம்ம இல்லைன்னா அந்த குடும்பமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடையே இருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஒரு தியாக மனப்பான்மைங்கிறது இந்த கடகத்துக்கு அதிகமாக உண்டு. சகிப்புத்தன்மையும் அதிகமாக உண்டு. இந்த நண்டனுடைய குணம் இந்த கடகத்திற்கு உண்டு. இந்த நண்டு என்ன பண்ணும்? பிள்ளைகளுக்காக ஒரு சினை நண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெண் நண்டை எடுத்துக்கோங்க, ஆண் நண்டை நான் சொல்ல கிடையாது, பெண் நண்டை எடுத்துக்கோங்க. இந்த பெண் நண்டு தன்னுடைய உடலையும் அந்த சதையுமே அந்த குட்டிகளுக்கு கொடுத்து வளர்க்கும். அந்த பெண் நண்டுகள் உருவாகும் போது தாய் நண்டு இறந்துரும். ஏன்னா அதனுடைய நிகழ்வு என்ன, தன்னை பற்றி எதுவுமே யோசிக்காது. குழந்தைகள்னு பிறந்துட்டாங்கன்னா முழுக்க குழந்தைகளுக்காகன்னு மட்டும்தான் யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு நிலைங்கிறது இந்த கடகத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. எதையுமே தாங்கக்கூடிய ஒரு பக்குவம் இருக்காது. அதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது.